வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன், ஆளுநர் என் ரவி, மாநிலத்தில் தலித்துகளின் நிலை குறித்து முதலை கண்ணீர் வடிப்பதாக திங்கள்கிழமை குற்றம் சாட்டினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிரான பரவலான அட்டூழியங்கள் குறித்து ஆளுநர் மௌனம் காத்து தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சினைகளை தேர்ந்தெடுத்து முன்னிலைப்படுத்தியதற்காக அவர் விமர்சித்தார். மத்திய அரசு வெளியிட்ட தரவுகளை குறிப்பிட்டு பாஜக ஆளும் 6 மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்கள் தொடர்பான வழக்குகளில் 81% கொண்டுள்ளன என்று செழியன் சுட்டிக்காட்டினார். இதற்கு நேர்மாறாக இதுபோன்ற வழக்குகளில் 3% மட்டுமே தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளன என்று அவர் கூறினார். ஆளுநரின் அறிக்கைகளில் தெளிவான சார்புடையதாக கருதப்பட்டதை அவர் எடுத்துக்காட்டினார். ராஜ்பவனில் நடைபெற்ற டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் என் ரவி ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரின் கருத்துக்கள் வெளிவந்தன. தமிழகத்தை விமர்சிக்க ஆளுநர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதில் செழியன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். இது அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்று கூறினார். மனுநீதி மற்றும் சனாதன தர்மத்தின் சித்தாந்தங்களை ஆளுநர் ரவி தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும், இந்திய சமூகத்தில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறையை நிலைநிறுத்துவதற்கு இவை அடிப்படை காரணங்களாகும் என்றும் செழியன் மேலும் குற்றம் சாட்டினார். அமைச்சரின் கூற்றுப்படி இத்தகைய சித்தாந்தங்கள் அம்பேத்கர் முன்வைத்த சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் மதிப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்டவை என்று அவர் வாதிட்டார். ஆளுநரின் சமீபத்திய விமர்சனம் அவருக்கு எதிராகச் சென்ற சமீபத்திய வரலாற்று சிறப்புமிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள இயலாமையிலிருந்து உருவானது என்று கூறி முடித்தார். ஆளுநரின் கருத்துக்கள் அபத்தமானவை என்றும் அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்டவை என்றும் செழியன் குறிப்பிட்டார். இது தமிழ்நாட்டின் முற்போக்கான சமூக பதிவை இழிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.